நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம். அடிக்கடி வீடு காலி பண்ணுறோம். எங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வாஸ்து பார்க்குறவங்கள கூப்பிட்டு போய் வாஸ்து பார்க்க முடியாது. அதனால் நாங்களே பார்த்துக்கிற மாதிரி சிம்பிளான வாஸ்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிக் கொடுங்க. வெரி குட், சூப்பர் கேள்வி. அதாவது வீடு கட்டுறதா இருந்தால் வாஸ்து பார்த்து கட்டிடணும். அது ஹவுஸ் ஓனருக்கு அவசியமாக வீடு கட்டும்போதே வாஸ்து பார்த்து கட்டிட்டாங்கன்னா நல்லபடியாக இருக்கும். வாடகைக்கு போகிறவங்க அவ்வப்போது வாஸ்து பார்த்துட்டு போக முடியாது. ஆனாலும் நீண்ட காலம் ஒரு வீட்டிலே நம்ம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் 3 வருடம் 5 வருடம் 7 வருடம் 10 வருடம்னு நீண்ட காலம் ஒரே வீட்டில் வாடகைக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வாஸ்து பார்த்து போகிறது தான் நல்லது. வாஸ்துங்கிறது ஒரே நாளில் அதோடைய பலனை அனுபவிக்க மாட்டோம், கொஞ்சம் காலம் எடுக்கும். ஏன் எடுக்குது அந்த நேரம் அப்படின்னா, நம்மளோட தசாபுத்தி மோசமான தசாபுத்தி வர காலத்துக்கு தான் அது வரும். வாஸ்துவோட தன்மை என்ன அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற தீங்குகளை எல்லாம் தோஷங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் இந்த வாஸ்து. ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்களை எல்லாம் பூஸ்ட் பண்ணும் இந்த வாஸ்து. நீங்கள் வாஸ்து குறைபாடோடு இருந்தால் உங்களோட யோகங்கள்லாம் தடைபடும். வாஸ்து நிறைந்து இருந்தால் உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் தடைபடும். இதுதான் வாஸ்துவோட பலன். அப்போது வாஸ்து அவசியம்னு தெரிஞ்சு போச்சு. ஒவ்வொரு முறையும் வாடகைக்கு போகும்போதெல்லாம் அப்படின்னாக்க நீங்கள் அவ்வப்போது வீடை மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடிக்கடிக்கு மாற்றக்கூடாது தானே. ஏன் மாற்றுறீங்க? அதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. வாஸ்துவே குறையா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. வாஸ்து பார்த்து வீடு போகிறது நல்லது. ஸோ நீங்கள் சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஒவ்வொரு முறை வீட்டுக்கு போகும்போதும் நாங்கள் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டுட்டு போய் காட்ட முடியுமா வாடகை வீட்டுக்குன்னா அது காட்ட முடியாது தான், அதுக்கு செலவு பண்ண முடியாது தான். அப்போ என்ன பண்ணலாம்? நீங்களே உங்களுக்கு தேவையான மாதிரி கொஞ்சமான விஷயங்களை அடிப்படைகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஒரு 4 விஷயங்கள் தாங்க வாஸ்துக்கு அவசியமாக. 4 விஷயங்கள் இருக்குது. 10 விஷயங்கள் இருக்குது. ஜோசியத்துலேயும் 10 விஷயங்கள் இருக்குது. அதில் பிரதானம்னு 4 விஷயம் இருக்கும். எப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் நான் உதாரணங்கள் நிறைய வீடியோவில் சொல்லுவேன். ஜோசியத்தில் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லும்போது 10 விஷயங்கள் இருக்கும். ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், அந்த மாதிரி 10 விஷயங்கள் வரிசையாக இருக்கும். இதில் சில பேர் 10வது விஷயத்துக்கு முக்கியத்துவத்துக்கு இப்போ கொடுப்பாங்க. அப்படி அவசியம் கிடையாது.